காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான கும்பராசியை வந்து உங்களுடைய லக்னமாகவோ இல்லை ராசியாகவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது உங்களுடைய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வராரு. 6ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய 10ஆம் வீடு, 12ஆம் வீடு அண்ட் 2ஆம் வீடு ஆகிய 3 ஸ்தானங்களை பார்க்குறாரு. 10, 2 அண்ட் 12 ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். வம்பு வழக்குகளில் வந்து தீர்வு கிடைக்கும். நோய் நொடியிலேருந்து தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வட்டம் உங்களுக்கு அமையும். தன லாபம் வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மணி ரொட்டேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து 10ஆம் இடத்து 10, 2, 6 பொருளாதார திரிகோணம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது இது வந்து ரொம்ப நல்லபடியான ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு. மற்றபடி குடும்பத்துக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் தான். குடும்பத்துக்குள்ளே சலசலப்பு ஏற்படுறதுக்கான மன உளைச்சல்கள், ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அனுசரணையாக போய்க்கிறது தான் நல்லது. இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரைக்கப்படுற ஒரு விஷயம். மற்றபடி குழந்தை பாக்கியம், திருமணம் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெருசாக ஃபேவரபுளாக இல்லை. அப்புறம் வந்து வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அப்படி இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்லைன்னா வீடோ வாகனமோ வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்கலாம். இல்லை கொஞ்சம் அதில் டிலே ஆகலாம், ரெஜிஸ்ட்ரேஷனில் டிலே ஆகலாம். அந்த மாதிரியான ஏதோ ஒரு டிலேடு ப்ராசஸாக கூட இருக்கும். ஸோ 12ஆம் பாவகத்தில் வந்து குரு பார்வை இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும், தொழில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், வெளிநாட்டோட ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டு தொடர்புக்கு இது ரொம்ப ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான் சொல்லலாம். குடும்பத்துக்கு அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம்னு நான் சொல்வேன் இந்த ஒரு வருஷ பீரியடு. அப்புறம் மற்றபடி பொருளாதாரத்துக்கு நல்லபடியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கும்பராசி என்ற லக்னக்காரர்களுக்கு. உங்களுடைய பலன் என்னுடைய இந்த பலன் வந்து உங்களுக்கு எப்படி இப்போது இருக்குது, உங்களோட ஃபீல் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயல்.